கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கின்றார் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய நாவிலே தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கின்றார். யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து நடத்த விரும்புகின்றார். சமயத்திற்கேற்ற வார்த்தை. அப்படி என்றால் யார் என்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அதற்கேற்ற அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள் நடத்தக்கூடியவாறு தேவன் நம்மை வைக்க விரும்புகின்றார். அதற்காகவே இந்த உலகத்தில் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார் என்று. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், காலை தோறும் நம்மை அவர் எழுப்புகின்றாராம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போது நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை தேவன் நமக்கு தருகின்றார். காலையிலே அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதை நமக்குள் வைத்திருக்கும் போது அந்த நாளிலே நாம் யாருக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு அதை சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை நடத்துவார். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கின்றார் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை நான் தேற்றும்படியாக, அவர்களை நடத்தும்படியாக நீர் எனக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்தருளும் என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றார். நிச்சயமாக தேவன் அதை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார், உங்களை மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.